நியூஸ் 7 தமிழர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வார வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற அரசியல் ஆளுமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பற்றி எறிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் தொடர்ந்து ஒன்று முடிஞ்சால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான அந்த சோதனை முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜா அவரிடம் கேட்பதற்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடந்தாலும் அந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தீவிரவாதிகள், நக்சலைட்டுகள் என்று முத்திரை குத்துகிற முதல் ஆளாக ராஜா அவர்கள் இருப்பது ஏன்? மே 17ங்கிறது என்ன இயக்கம்? வாட் சிக்னிஃபைஸ் மே 17? ஜல்லிக்கட்டுலேயும் அவங்க இருந்தாங்க, இதுலேயும் இருக்காங்க. மகாயிகா இந்த மாதிரியான அமைப்புகள் இவர்கள் ஆயுத புரட்சி பற்றி பேசுகின்ற, அவங்களோட லிட்ரேச்சர்ஸ் படித்தா ஆயுத புரட்சி பற்றி பேசுகின்ற இடதுசாரி தீவிரவாதிகள். இவர்களுடைய பங்கு அதுலேயும் இருந்தது, இதுலேயும் இருந்தது. நான் போராட்டத்தை பற்றியே பேசலை, ஊடுருவல் பற்றி பேசுகிறேன். இன்றைக்கு இந்த நெடுவாசலில் கூட அங்கே இருக்கின்ற பல விவசாயிகள் என்னோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி புதுசும் இல்லை, 2004லேருந்தே எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்குது. அதில் இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியும், மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும். காரணம், எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸே ஸ்டேட்டில் வாங்கணும் ஓஎன்ஜிசி. இவர்கள் எழுத்துப்பூர்வமாக ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ திமுகவோ அதிமுகவோ இதிலிருந்து தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்க கூட நியாயம் இல்லை. இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. இப்போது இதில் எதிர்ப்பு இப்போ புதுசாக வருது. நீங்கள் பார்த்தா அவங்க பண்ணால் நீ ஏன் பண்ணோன்ற கேள்விக்கு கூட இல்லை, நான் இந்த போராட்டம் இந்த திட்டம் சரியாங்கிறது கூட போகலை. இல்லை அதில் ஆனால் தொடர்ச்சியாக என்ன நீங்கள் ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க, ஒரு காலில் கொடுக்குறீங்கிறதா பிரச்சனை. இல்லை, நான் போராட்டத்திற்கு இல்லை, போராட்டத்தில் யார் முன்னிலைப்படுத்துகிறாங்க, அவங்க வைக்கிற வாதங்கள் என்ன. அதாவது இது உள்ளூர் மக்கள் விரும்பலை, எதிர்க்கிறாங்க, இல்லை அந்த திட்டத்தை பற்றி ஐயப்பாடு இருக்குதுன்னு சொன்னால் இட்ஸ் ஆல் ரைட். ஆனால் இப்போ வைகோ அன்றைக்கி என்ன வாதம் வைக்கிறார்? தமிழன் எழுச்சவாயனா, தமிழ்நாடு என்ன சுடுகாடா, இந்த மாதிரி திட்டத்தை ஏன் குஜராத்துக்கு கொண்டு போகக்கூடாது? இங்கே தான் பிரச்சனை வருது. ஏன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு லிஸ்ட்டில் 1 தமிழ்நாட்டில் 5 குஜராத்தில். ஏன்னா அதிகமாக எண்ணெய் வளங்கள் நமக்கு கிடைக்கிறது குஜராத், மகாராஷ்டிரா, பெங்கால், அஸ்ஸாம். அதனால் 2வது எண்ணெய் எங்கே கிடைக்குமோ, இயற்கை எரிவாயு எங்கே கிடைக்குமோ அங்கே தான் பண்ண முடியும், இல்லாத இடத்துல போய் பண்ண முடியாது. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மைய அரசாங்கத்திற்கு எதிராக, பிரதமருக்கு எதிராக இது ஏதோ தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களிற்கு விரோதமான அரசு என்கின்ற ஒரு உருவத்தை ஏற்படுத்துகின்ற தீய முயற்சி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் வந்து கொண்டிருப்பதை நான் கண்டிக்கிறேன். இல்லை, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இந்த புதுக்கோட்டை நெடுவாசல் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பகுதி மக்கள் எதிர்க்கிறாங்க. திமுக அதிமுக அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ்லேருந்து, இடதுசாரிகளிலிருந்து, மதிமுகவிலிருந்து பிரதான கட்சிகள் எல்லாருமே ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. எதிர்க்கிற இவர்கள் யாரை பற்றியுமே எந்த கருத்தும் சொல்லாத ராஜா அவர்கள் அதை நக்சலைட்ஸ் உள்ள புகுந்துட்டாங்க, தீவிரவாதிகள் புகுந்துட்டாங்கன்னு சொல்றதன் மூலமாக அந்த போராட்டத்தினுடைய குணத்தை அல்லது போராட்டத்தினுடைய வீரியத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறாரா? இல்லைங்கிறேன். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். நான் அவர்கள்ட்ட, எங்கிட்ட விவசாய பிரதிநிதிகளே பேசியிருக்காங்க, அவங்கள்ட்டையும் நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். நானே கூட வரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அங்கே இருக்கின்றவர்கள் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே ஆட்சேபனை, தமிழ்நாட்டில் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதற்கு ஏதோ கற்பனையான, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோடி சர்க்கார் வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு பல்வேறு விதமான திட்டங்கள் அதிகமான அளவுக்கு நிதி ஒதுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம். எந்த அரசாங்கத்துக்கும் பாரபட்சம் காட்டலை நம்ம. அதனால் அது திரிணாமுல் காங்கிரஸ் தினம் பொழுது விழுந்தால் மோடியை தாக்கிற மம்தா பானர்ஜி இருந்தாலும் சரி, அதனால் நாம் அதை பண்ணலை. ஆனால் ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலையும் மைய அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஒரு இதுவும் தவறும் இல்லை. ஏன்னா நம்ம தெளிவாக அதுதான் செஞ்சுருக்கோம். போன வருஷம் என்ன சொன்னமோ அதை அப்போ மாநில சர்க்கார் செய்யலை. இப்போ இருந்தப்போ முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கி ஒத்துழைத்தார், நடந்திருக்கு. ஆகவே அனாவசியமாக இது ஏதோ தமிழ்நாட்டிற்கு விரோதமாக மோடி சர்க்கார் இருப்பது போலவும் இது அதனால் அடுத்த வார்த்தை என்ன, தனித்தமிழ்நாடு. நான் ஜல்லிக்கட்டு இதில் அதில் பேசுகிற முன்னணியில் இருக்கிறவங்களோட ஃபேஸ்புக் போனீங்கன்னா இந்தியாவின் அண்டை நாடு தமிழ்நாடுன்னு ஸ்க்ரீன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா. ஆகவே அந்த பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற முயற்சியை நாம் எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். வி ஹேவ் டு ஃபைட் தம் டூத் அண்ட் நைல்.
அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க முடியாது. இல்லை, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ராஜா அவர்கள் கூடங்குளம் அணு உலை போராட்டத்திலிருந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கி இப்போதைய நெடுவாசல் போராட்டம் வரைக்கும் எல்லாவற்றிலும் சமூக விரோதிகள், தேச இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறவர்கள், நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள்னு சொல்றீங்க. உதயகுமார் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன், இல்லை யார் இல்லை, உதயகுமார் மீது குற்றச்சாட்டு வைத்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். அமெரிக்காவிலிருந்து பணம் பெற்று என்ஜிஓஸ் கூடங்குளத்திற்கு எதிராக போராட்டத்தை சஸ்டெயின் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறத டாக்டர் மன்மோகன் சிங் சொல்லியிருக்கார். அதனால அது பிஜேபியோட குற்றச்சாட்டே இல்லை. என்னுடைய கேள்வி, மத்திய பாஜக மற்றும் காங்கிரஸ் தரப்பு அப்போது கூடங்குளம் போராட்டத்தின் போது பாஜக தரப்பிலும் இதே நிலைப்பாடு தான் இருந்தது. போராட்ட குழுவில் வந்து நக்சல்கள் ஊடுருவுகிறார்கள் கமெண்ட் சொல்லப்பட்டது. என்னுடைய கேள்வி, நீங்க ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க ஒரு தவறான அமைப்பை சேர்ந்தவங்கன்னு திரும்ப திரும்ப சொல்வதற்கு பதிலாக அவர்கள் மீதான எந்த சட்ட ரீதியான நடவடிக்கையும் நீங்க எடுக்காமல் இருப்பதன் மூலமாக நீங்க சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் எடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம். சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது மாநில அரசு. அதனால தான் நான் அப்பீலே பண்ணியிருக்கேன் மாநில அரசுக்கு, காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு தங்களுக்கான குரலை உயர்த்தி பேசுவது கேரளமே வேண்டாம். மே 17 என்ன சிக்னிஃபிகன்ஸ், வாட் இஸ் இட் ஃபர்ஸ்ட்? அரசியல் இல்லாத சமூக இயக்கங்கள் இருக்கக்கூடாதுன்னு ராஜன் நினைக்கிறார். இல்ல, பல லட்சக்கணக்கான மக்களை ஜோசப் ஸ்டாலின் கொலை செய்து அந்த பிணத்தின் மீது அதிகாரத்தை கைப்பற்றிய மே 17, அது பேர் வைத்திருப்பவர்களே அவர்களுடைய சித்தாந்தம் என்ன? அவர்கள் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் மாக்காயிக்கா மே 17 லிட்ரேச்சர்ஸ் பாருங்க, ஆயுத புரட்சி தான் ஒரே வழி. இந்திய நீதித்துறையினுடைய அடிப்படை அம்சம் என்பது உங்களுக்கு ஒத்துவராத கொள்கைகளை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அந்த கொள்கைகளை பரப்புவதாக இருந்தாலும் அது சட்ட விரோதம் அல்ல. நீங்க ஆயுதத்தை கையில எடுக்காத வரைக்கும் உங்களை அரசே பண்ண முடியாது. அவருடைய அடையாளம் என்ன என்பதை சுட்டி காட்டி மக்களை எச்சரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். Beware of these elements. என்ன, அது மாத்திரமில்லை, இதுல எல்டிடி ஆதரவு எலிமெண்ட்ஸ் இருக்கு. என்ன, அது இல்லைன்னு சொல்ல அவங்க வெளிப்படையாக சொல்றாங்களே எல்லாரும். ஆமா, நீங்க எனக்கு அந்த வடகாடு ஏரியா முழுக்க ஒரு கிராமமா சார், எனக்கு இருக்கிற சந்தேகமே, நீங்க யார் யாரையெல்லாம் எந்தெந்த இயக்கங்களை எல்லாம் குற்றம் சுமத்துகிறீர்களோ அவர்கள் வெளிப்படையாகவே தாங்கள் இப்படித்தானே தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள் தான். இதுல நாம கண்டுபிடிக்கிறதுக்கோ குற்றம் சுமத்துறதுக்கோ ஒண்ணும் இல்லையே. இது வெறும் விவசாயிகளுடைய போராட்டம் மாத்திரம் அல்ல. தமிழ்நாட்டுக்கே ஒரு சில அமைப்புகள் நாங்க சட்டாம்பிள்ளையா இருப்போம், அந்த விவசாயியும் பேச விட மாட்டோம், நாங்கள் முன்னாடி இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் நடத்துவோம்னு இருக்கும் பொழுது இந்த நாட்டு விவசாயிகளை, நாட்டு மக்களை எச்சரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நான் எச்சரிச்சிருக்கேன். ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான நெடுவாசல் போராட்டத்தை தலைமையேற்று நீங்க சொல்ற இயக்கங்கள் நடத்துறாங்களா, இல்ல மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க இவங்களும் போராடிட்டு இருக்காங்களா? ஏன்னா மக்களுடைய போராட்டம் குறித்து ஹெச் ராஜா அவர்களுடைய பதில் வந்து தெளிவா இல்லை. ஆனா குற்றம் சுமத்துகிற இயக்கங்கள் மீது தெளிவா நீங்க முன்வைக்கிறீங்க. இல்ல, மக்கள் போராட்டத்துல அங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதுல யார் விவசாயி பாருங்க, அவங்களை பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இல்லை, 15 நாட்களாக நடைபெறுகிற போராட்டங்கள்ல நாள் முழுக்க நேரலைகள் போகுது, விவசாயிகள், விவசாய அமைப்புகள் இருக்கிற பிரதிநிதிகள் பேசிட்டு தானே இருக்கிறாங்க. அந்த ஊர் பொதுமக்கள் பேசுறாங்க, நீங்க குறிப்பிடுற மே 17 இயக்கத்திலிருந்து பேசுறாங்க. ஆனா இது இந்த முழு போராட்டமும் சில அமைப்புகள் கண்ட்ரோல் இருக்குங்கிற மாதிரி ஒரு சினாரியோவை நீங்க கிரியேட் பண்றீங்களா நான் கேட்கிறேன். இல்ல, நான் கிரியேட் பண்ணல, அது நடந்து கொண்டு இருக்கு. ஏனென்றால் ஜல்லிக்கட்டு விஷயத்துல ஜனவரி 18 நான் வந்து என் ட்விட்டர்ல போட்டேன். ஆனால் அது அரசாங்கம் சட்டமன்றத்தில் ஒத்துக்கொண்டு இருக்கு. அதனால் நான் ஃபஸ்ட்டு உணர்ந்து இருக்கிறேன், அவ்வளவுதான். இப்போவும் பாருங்கள், இந்த அமைப்புகளை அங்கேருந்து அப்புறப்படுத்தினால் நம்மளால் பேச முடியும். ஏன்னா ஒரு மீனிங்ஃபுல் டயலாகுக்கே வந்து நான் சொல்கிறது தான் இதை மத்திய அரசாங்கம் அறிவிச்சாதான், இல்லைன்னா போராட்டம் தொடங்குங்கிறவங்க ஓப்பன் மைண்டடாக இல்லைன்னு அர்த்தம். இப்போது ஹைட்ரோ கார்பன் என்ன, அந்த ஹைட்ரோ கார்பன்னால் நிச்சயமாக பாதிப்பு வருமா? அடுத்து ஒரு அடியில் பயிர் வச்சாலும் பாதிப்பு வராது, விவசாயம் பாதிக்காது. ஏன்னா அதனுடைய இவங்க எல்லாத்தையும் என்ன குழப்புறாங்க, மீத்தேன், ஷெல் கேஸ் இதுகளை வச்சு குழப்புறாங்க. நீங்கள் இந்த கோல் பேஸ்டு மீத்தேன் டெட்ரிமெண்டல், ஏன் அது வாட்டர் வந்து அதிகமாக சக் பண்ணிடும், அதனால் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் பாதிக்கும். அதே மாதிரியாக ஷெல் கேஸ், ரெண்டுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம், நிலக்கரி படிமங்களுக்கு கீழே இருக்குது கேஸ், இது அதுவே கீழே பாறையிலேருந்து வந்தால் ஷெல் கேஸ். அதனால் இது ரெண்டுமே இல்லை. ஏன்னு சொன்னால், இல்லை இப்போது இந்த முறை நெடுவாசலிருந்து நாம் சோதனை நடத்துவது என்பது மீத்தேனோ ஷெல் கேஸோ இல்லை என்று ஹெச் ராஜா சொல்கிறார்.
ஆனா ஹைட்ரோ கார்பன் நீங்க ஒரு அறிவியலுக்கான பொது பெயரை வச்சிருக்கீங்க. அது மீத்தேன் ஆகட்டும், ஷெல் ஆகட்டும், நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், ஆயில் ஆகட்டும், எல்லாமே ஹைட்ரோ கார்பன் கீழே வருகிறது. நீங்க அந்த ஒரு சேஃப் ஃப்ரேமுக்குள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு வச்சுட்டு அதுல மீத்தேன் நாங்க எடுக்க போறது இல்ல, ஷெல் கேஸ் எடுக்க போறது இல்லைன்னு சொல்றது அந்த மக்களை ஏமாட்டுகிறதுன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, நான் தெளிவுபடுத்த விரும்புறேங்க. நெல்சன், சாணிலேருந்து எடுக்கிற கோபர் கேஸ்ல என்ன இருக்கு கெமிக்கல்? மீத்தேன். மீத்தேன்கிறது ஒரு எரிபொருள். இதில் என்ன வேறுபாடு இருக்குன்னு சொன்னால், அதை எடுக்கின்ற செயல்முறையில் தான். நீங்கள் ஃப்ராக்கிங் மெத்தடில் இந்த இதை எடுக்கும் பொழுது அந்த ப்ராசஸ் அது வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கும், நிலத்தடி நீர் பாதிக்கும். ஆனால் வெறும் ரிக்கு மெத்தடில் வந்து எடுக்கும் பொழுது நீங்கள் அது பாதிப்பு ஏற்படுத்தாது. இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. எந்த விதமான முறையிலையும் இதை வந்து ஃப்ராக்கிங் மெத்தடில் எடுக்க வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, நியூஸ் 7 மூலமாக நான் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னு சொன்னால், இந்தியாவிலே மீத்தேன் ப்ராஜெக்ட் 2 இடத்துல தான் இருக்குது. ஜார்க்கண்டில் ஒரு இடத்துல, மேற்கு வங்கத்தில் ஒரு இடத்துல. அது மட்டும் இல்லை, மேற்கு வங்கத்தில் இருக்கிறது தான் இந்தியாவிலே பெரிய மீத்தேன் ப்ராஜெக்ட். அது வந்து கோல் ஏரியாவிலேருந்து எடுக்கிறாங்க. அது இடதுசாரிகளுடைய ஒத்துழைப்போடு நடத்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த 2 இடம் தவிர வேறு எங்கேயுமே மீத்தேன் ப்ராஜெக்டே கிடையாது. தமிழ்நாட்டில் 169 கிணறுகள் இருக்குது. 169 எதுலேயுமே ஃப்ராக்கிங் மெத்தட் கிடையாது. அதால் நீங்கள் மீத்தேன்கிற எரிபொருள் இருக்குது பாருங்கள், சாணத்தில் இருக்கிறது மீத்தேன் தான். அதன் மூலமாக நாம் எடுக்கிறோம். அதனால் அது எரிபொருள். ஆகவே நாம் எதை கண்டு மக்கள் வந்து இப்போது அந்த ராஜா அவர்கள் இவ்வளவு தெளிவாக முன்வைக்கிற இந்த வாதங்களை மத்திய அரசு எப்போது அந்த கிராம மக்களுக்கு சொன்னது? நீங்க பாருங்க, ஒரு விஷயம் நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்ல, இப்போ எப்ப எங்களுக்கு தேவையோ அப்ப சொல்ல மாட்டேங்கிறீங்கிறதா குற்றச்சாட்டு. இல்ல, இங்க நான் என்ன சொல்றேன், கத்தியை என் கையில வச்சு வந்து கழுத்துல வச்சுக்கிண்டு பேசுற ஒருவரையும் நான் அனுமதிக்க மாட்டேங்கிறேன். நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக விவாதம் பண்ணுறதுக்கு, விவாதம் பண்ணி முடிவு பண்ணுறதுக்கு, விவசாயிகளோட பேசுகிறதுக்கு பிஜேபி ரெடி, கவர்மெண்ட் ரெடி. ஹூ ஆர் தீஸ் பீப்புள்? என்ன சட்டம் இல்லையா தமிழ்நாட்டுக்கே? எந்த பிரச்சனைனாலும் இவங்க வருவாங்களா? இது வந்து என்ன காரணம்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு பகுதி இல்லையா? இல்லை, அவருடைய குறிக்கோளே தமிழ்நாட்டை வெட்டி எடுப்பதுங்கிறேனா? இல்லைன்னு சொன்னால் இந்தியாவின் அண்டை நாடுன்னு போஸ்டர் போட்டவனுக்கு அங்கே என்ன வேலை? ஹூ இஸ் ஹி? நீங்கள் இந்த குறிக்கோள், நான் வந்து அந்த இஷ்யூவை வந்து முழுமையாக நான் வெளிப்படையாக பேசியிருக்கேன். இன்னி வர அந்த இஷ்யூ ஆரம்பித்த அன்னிலிருந்து விவசாயிகள் விரும்பாவிட்டால் வராது. அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கோம், அமைச்சரும் ஒத்துக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. மாநில அரசாங்கம் அனுமதிக்க இல்லைன்னு சொல்கிற பொழுது நாங்கள் எப்படி கொண்டு வர போகிறோம்? நோ. மாநில அரசும் இத்தனை நாள் ஒத்துழைச்சது. ஏன்னா இதுக்கான மெயின்டெனன்ஸுக்கு முதற்கொண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 11,00,00,000 ONGC கொடுத்துருக்கு, கலெக்டர் வாங்கியிருக்கார். அதனால் இது வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்து அங்கே இப்போ டிஎம்கே எம்எல்ஏ போராட்டத்தின் அங்கே வந்து தொடருவோம்னு பேசுகிறாரு. இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டு போய் கொண்டு இருக்கார் அங்கன்னா. இவங்கெல்லாம் ஏன் டூப்ளிசிட்டி? இவர்கள் காரணமாக இருந்தார்களா இல்லையா? நான் வந்து குற்றச்சாட்டுக்காக சொல்லலை. இந்த போராட்டத்தை ஸ்பீர்ஹெட் பண்ணுறவங்க, இதில் மோடி சர்க்காரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் இது ஏதோ தமிழனுக்கு விரோதமானது, தமிழ்நாட்டுக்கு எதிராக மட்டும் நடக்குது அப்படி தான் கேட்குறான் எல்லாரும். என்ன கூடங்குளம் அணுமின் நிலையம் தவிர இந்தியாவில் வேறு அணுமின் நிலையமே இல்லையா? அதனால் அந்த விதமான பிரிவினைவாத வாதங்களை மட்டும்தான் நான் எதுக்கிறேன். அந்த குறிக்கோள் மோசமானது, தமிழ்நாட்டை துண்டாடுகின்ற தீய சக்திகள். அதனால தான் அது சொல்கிறாங்க. இல்லைன்னா யூ அப்போஸ் திஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் எனக்கு ஆட்சேபனே இல்லை. நெடுவாசல் பகுதி மக்களிடம் மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளாக தமிழகத்தில் இருக்கிற மத்திய அமைச்சர்களோ, தமிழக பாஜக தலைவரோ அல்லது நீங்களோ போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கலாமே. அதற்கான முன்முயற்சிகள் இல்லை. நான் ஒரு வாரமாக சொல்லி கொண்டு இருக்கேன், நான் வர ரெடி. ஆனால் நான் யார்கிட்ட பேசுவேன்னா விவசாயிகள்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். இங்கேருந்து சீமான் போகிறார், இந்தியா எனக்கு என்ன கொடுத்ததுங்கிற. அதை விட இல்லை, எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் வந்து பாண்டியன் போகிறார், ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இந்த நாட்டில் எடுக்கக்கூடாதுன்னு. இவர் என்ன கட்ட வண்டியிலையா போனார்? இல்லை சைக்கிளில் போனாரா? இவர் காரில் போகிறாரு. யார் ஏமாத்துறாங்க இவங்க? அதனால தான் சொன்னேன், விவசாயிகளே, நான் ஒரு சக விவசாயி, உங்களோட வந்து பேச நான் ரெடி. ஆனால் இந்த மாதிரியாக இருக்கின்ற இரட்டை வேடம் போடுகின்ற சந்தர்ப்பவாத அல்லது பிரிவினைவாத சக்திகளோட பேச்சுக்களை கேட்க வேண்டாங்கிறேன். அது தவிர எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இவங்களை தரவாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட மாட்டேன். இது என்ன சட்டாம்பலத்தனமா? ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் எல்லா இடத்துலையும் வந்து யாரை எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட மாட்டேங்க. எது இந்த இதில் போய் இப்போ சரத்குமார் சொல்கிறார்,
இதை எதுக்குறேங்கிறார். நான் கேட்குறேன், அவருக்கு ஒரு கேள்வி உங்கள் மூலமாகவே நான் வைக்கிறதுக்கு தயார். ஈமு கோழிக்காக விளம்பரத்தில் வந்து நீங்கள் எத்தனை விவசாயி செத்துப்போனா அதை நம்பி ஈமு கோழி வாங்கி எத்தனை விவசாயி சொந்த பணத்தை இழந்திருக்கான்? நீங்கள் விவசாயி நண்பனா அங்கே போகலாமா? ஐ வில் எக்ஸ்போஸ் எவரிபடி. இவங்க அத்தனை பேரும் ரெட்டை வேஷம் போடுறவங்க. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் போய் இதுக்கு ஆதரவாக பேசுறதுங்கிறதே இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? அன்றைக்கி எப்படி 2008 நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளரேஷன் லைசன்ஸ் கொடுத்தீங்க? யூ வேர் இன் தி ஸ்டேட் கவர்மெண்ட். என்ன ஒரு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு அதை நேர்மையாக சொல்லணும். நேர்மையாக அட்மிட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நான் தான் செஞ்சேன். அதனால் ஆனால் இன்றைக்கி விவசாயிகள் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் இப்போ கூட அது வந்து விவசாயிகள் எதிர்ப்புக்கு முன்பாக நாம் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்குது, அது இது பண்ணுறாங்க. நாம் இப்போ அதுக்கு ஆக்ஷன் கொடுத்து அது நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து விவசாயிகள் எதிர்க்கிறாங்கன்னா எங்களுக்கு தீய நோக்கமே இல்லை, எதிர்ப்பு தெரிவித்தால் சரி, வேண்டான்னு சொல்கிறேன். ஆனால் இவ்வளவு நாளும் செய்தவர்கள் ஏதோ இன்றைக்கி எதுக்கிறது மாதிரி இது மோடி சர்க்கார் தமிழன் இழிச்சவாயனா, தமிழ்நாடு சுடுகாடா, என்ன பேச்சுங்கிறேன்னா இது மக்களை முட்டாளாக்குகின்ற பேச்சா அல்லது இந்த நாட்டில் வந்து எப்படியாவது பிரிவினைவாதம் கொண்டு வந்ததுக்காக மைய அரசுக்கு எதிராக பேசுறீங்களா? நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கர்நாடக பாஜக எம்பி நடத்துகிற நிறுவனத்திற்கு கொடுத்த காரணத்தினால் பாஜக தமிழ்நாட்டில் இதை செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தப்படுகிறது அல்லது அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டை ராஜா எப்படி எதிர்கொள்றாங்க? எந்த விதத்திலும் பப்ளிக்கா விட்ட ஆக்ஷன் யார் வேணா எடுக்கலாம். ஏன் ஸ்டாலினே எடுத்துருக்கலாமே? அவங்க தொழில் நடத்துறீங்க, அவங்க குடும்பம். சரி, ஒரு பப்ளிக் ஆக்ஷன் நீங்கள் மோடி சர்க்கார் வந்த அன்னிலிருந்து எந்த ஒரு விதமான இதாக இருந்தாலும் வந்து ஏலம் படுறது பப்ளிக்காக ஓப்பனாக நடக்குது. அவர் ஹையஸ்ட் பிடர், அதனால் அவர் இதுக்கும் பார்ட்டிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஹீஸ் அ பிஸ்னஸ் மேன், XYRZ. அதனால் எங்களுக்கு எந்த நிர்பந்தம் கிடையாது. நாங்கள் இல்லைன்னா விடுறோம்னு இந்த ப்ராஜெக்ட் ஏன் சொல்கிறோம்? இப்போ மாநில அரசாங்கம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது, நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால் எந்த நிர்பந்தமும் இல்லை. உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்காக யாரும் பேச வேண்டாங்கிறேன்னா இந்த விஷயத்தில் விவசாயிகளுக்கு நான் இப்போ கூட சொல்கிறேன்னா விவசாயிகளுக்கு இதை எடுத்து சொல்வதற்கும் தயார். எக்ஸ்பர்ட் டீம் வச்சு எந்த விதத்திலும் பாதிக்காது. நரிமணத்தில் ONGC காம்பவுண்டுக்கு பக்கத்தில் அவ்வளவு பசுமையாக தென்னந்தோப்பு இருக்குது. திருவாரூரில் போங்க, அந்த ப்ராஜெக்டுடைய காம்பவுண்டுக்கு வெளியில் வந்து நெல் இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதே மாதிரியா இன்னொரு பயம் என்ன இவங்க கிளப்பி விட்டுருக்காங்க, உங்கள் நிலத்தை பூரா எடுத்துன்னு போயிடுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டு 4 ஏக்கர் 5 ஏக்கருக்கு மேலே தேவையே கிடையாது நிலம். அதுக்கு அதுவும் இந்த ரிக்குக்கு பக்கத்தில் இது விளையும். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேலில் அவர்களுடைய எரிசக்தி தேவை மிக அதிகமாக பூர்த்தி செய்கிறது ஹைட்ரோ கார்பன் தான். ஆனால் அவங்களோட விவசாயம் என்ன? நேச்சுரல் ஃபார்மிங். நாம் வந்து ஃபியூரோடான் குருணை தூக்கி போடுறோம். கத்திரி செடியில் ஃபியூரோடான் குருணை கீழே போட்டால் 2வது நாள் அந்த கத்திரிக்காயில் ஃபியூரோடான் இது இருக்கும். அதனால் நாம் சரியான அணுகுமுறை இல்லாமல் ஹெசார்டாக போயிருக்கு. வி வில் ரெகுலரைஸ் எவ்ரிதிங். நிச்சயமாக தவறுகள் வந்து அதுக்கு நான் ப்ளேம் பண்ணவும் இல்லை, பிளானிங்கே அப்படி தான் போயிருக்கோம். ஒரு நாடு கண்ணு முன்னாடி தெரியுது, தே யூஸ் ஹைட்ரோ கார்பன் அவங்க எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு. பட் நீங்கள் வந்து விவசாயத்தில் வந்து இது சேர்க்க முடியாது. ஏன்னா 1989 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் ஆர்கானிக் ஃபார்மிங் நடந்தது அட்லாண்டாவில். அன்னிலிருந்து பல மேலை நாடுகள், அமெரிக்கன், ஐரோப்பிய நாடுகள், எங்களோட ஒரே குறிக்கோள் மக்களுக்கு விஷமில்லா உணவு. அதனால் நாங்கள் உரங்கள், பூச்சி மருந்துகள் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அவன் கைவிட்டதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி இங்கே பயன்படுத்தியிருக்கோம் இவ்வளோ ஆண்டுகளாக. அதனால நம்ம எது சரி எது தவறுன்னு பார்ப்போம். நெடுவாசல்ல மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. மாநில அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த துறைகளுக்கும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்க மாட்டோம்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார். ஒரு மாநில அரசு தனது கடமையை செஞ்சிருச்சு. மத்திய அரசு அறிவிக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்கிறது போராட்டம். மத்திய அரசு தெளிவா சொல்லிருச்சு, மாநில அரசு அனுமதிக்காமல் நாங்கள் இறங்கவே மாட்டோம். யார் சொன்னது? ONGC மினிஸ்ட்ரியே இன்னைக்கு சொல்லியிருக்கு. The department has already நேற்று முந்தினோம். அதனால் we will not to do when state government is not permitting, we cannot do also.
அதனால நான் என்ன இல்ல தெரியுமா, இது 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 நீங்க ஒரு உறுதியாக சொல்லாமல் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும்ங்கிற நோக்கத்துக்காக சொல்லப்பட்ட பிரஸ் ரிலீஸாக அது தெரிகிறதுங்கிறது அவங்க தரப்புல இருந்து வருகிறது. பாருங்க வாதத்துக்கு இப்போ ஹெச்ராஜா சொன்னாருன்னா நான் நோட் பண்ணிக்குவேன், ஹெச்ராஜா சொல்லியிருக்காரு அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காருன்னு. ஒரு மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ல நீங்க ஒரு அறிக்கையை விட்ட பிறகு அது எப்படி, அதுவும் அறிக்கை எப்படி இருக்குதுன்னா மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லாமல் மத்திய அரசின் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாதுங்கிறது அல்ல, கொள்கை முடிவுல இந்த இடத்துல அந்த திட்டம் கைவிடப்படுகிறது நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, மக்கள் எதிர்ப்பு காரணமாகங்கிறதா கேள்வி. ஒரு விஷயம் சொல்றேன்னா, இது பாலிசி முடிவா ஹைட்ரோ கார்பன் எடுக்க மாட்டோம்னு சொன்னா நெடுவாசல் மட்டும் இல்லை, ஓஎன்ஜிசி டிபார்ட்மெண்ட் ஹைட்ரோ கார்பன் இந்தியா முழுக்க எடுக்க முடியாது. இங்க இந்த பல அரசு திட்டங்கள்ல உள்ளூர் மக்களினுடைய எதிர்ப்பு காரணமாக அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் திட்டம் ரத்து செய்யப்பட்ட முன் உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது. அதான் சொல்லட்டுமே, நெடுவாசல் மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் தலையிட மாட்டோம். இதுக்காக மட்டும் நீங்க ஹைட்ரோ கார்பனே வரக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் இப்ப பேசணும்னு சொன்னா இட் வில் அஃபெக்ட் எவரிபடி எவரிவேர். எனக்கு அவர்களுடைய வாதங்களிலேயே அச்சமானது அடிப்படை இல்லாதுங்கிறது என்னோட கருத்து. இருந்தாலும் நான் முதல் நாள்ல இருந்து சொல்றேன், லோக்கல் பீப்புள் விரும்பலைன்னா கைவிட்டுருவோம். அதை பற்றி நான் மினிஸ்ட்ரியில் பேசியிருக்கோம், அமைச்சரோட பேசியிருக்கார் பொன் ராதாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் அவங்களே சரி லோக்கல் பீப்புள் ஏற்றுக்கலைன்னா விட்டுருவோம். அதனால தான் என்ன சொன்னோம், மாநில அரசு அனுமதி இல்லைன்னு சொன்னாக்க நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஆனால் ஹைட்ரோ கார்பன் விஷயமா பாலிசி டிசிஷன் வி கேனாட் டிக்ளேர். அது எல்லா இடத்துலையும் பாதிக்கும், இது ஒரு இடம் இல்லை. அதனால் இப்போ இன்றைக்கி கூட ஒரு பத்திரிக்கையில் கோடை காலம் வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்குது, அதனால் மாணவர்கள் இருட்டில் இருக்காங்கன்னு. இந்த மே 17 உதயகுமாரும் அவங்க கையில் கொடுத்துருவோம், எல்லா கூடங்குளத்தை நிறுத்திடுவோம், 169 வெல் நிறுத்திடுவோம், அந்த 700 மெகாவாட் மின்சார உற்பத்தி நிறுத்திட்டா மாணவர்கள் நல்லா படிக்கலாம். அதோட இம்பேக்ட் உடனே தெரியுது. நான் இதான் சொல்கிறேன், இவர்கள் தீய சக்திகள், இந்த நாட்டில் டெவலப்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு பல உதாரணம். ஏன் அவங்க டெவலப்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு? ஏன்னா அப்போ தான் சார் ஆயுத புரட்சி பேச முடியும், அப்போ தான் தமிழ்நாடு பிரிக்க முடியும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த இஷ்யூ பற்றி மாத்திரம் யாரும் பேசலை. மோடி சர்க்கார் தமிழனுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறதுங்கிற வாதம் தான் வைக்கிறாங்க. அதுக்கு அடிப்படையே இல்லை. ஏன்னா 31 இடங்களில் நடந்து கொண்டு இருக்கு. 1 தான் தமிழ்நாட்டில், 5 குஜராத்தில், 7 மகாராஷ்டிராவில், 11 அஸ்ஸாமில், மீதி பெங்கால் போன்ற பல இடங்களில், ஆந்திராவில். அது மாத்திரம் இல்லை, ஹைட்ரோ கார்பனுக்காக புதிய ஆந்திரா மாநிலம் 78,000 கோடிக்கு ஓஎன்ஜிசியோட இப்போ ரீசெண்டாக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதனால் நாடு முழுவதும் பல இடங்களில் இருக்குது, நடந்து கொண்டு இருக்கிறது, ஏற்கனவே நடந்திருக்கு. இட்ஸ் நாட் நியூ நேச்சுரல். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இந்த நேச்சுரல் கேஸ் ஹைட்ரோ கார்பனுடைய ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். இன்னைக்கு சிஎன்ஜி பஸ்ஸஸ் டெல்லி இஸ் சோக்கிங். ஆனால் அந்த டெல்லி எதனால ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால, ஆயில் ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால இல்லை, வாகனங்களிலிருந்து வர்ற எமிஷன்ஸ் அதன் காரணமாக. அதனாலேயே க்ரீன் லைன்னு சொல்லி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸு அதன் மூலமாக பஸ்ஸஸ் விடுறாங்க, கார்ப்பரேஷன் பஸ்ஸஸ். அதனால் இந்த ஹைட்ரோ கார்பன் இது ஒரு க்ரீன் எனர்ஜிங்கிற ஒரு பேர் அதுக்கு உண்டு. ஏன்னா அதன் மூலமாக வெளியில் வர்ற எமிஷன்ஸு பெரிய அளவில் மாசுபடுத்தக்கூடியது இல்லை. டீசல் வாகனத்தின் மூலமாக, பெட்ரோல் வாகனத்தின் மூலமாக வர்றதில்ல, அதுலேருந்து வர்ற புகைகளை விட இதில் கம்மி அப்படின்னு. ஒரே ஒரு ஐயப்பாடுன்னா, அது இருக்கிற இடத்துல நிறைய நிலங்கள் எடுத்துருவாங்களா? மாட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 4 to 5 ஏக்கர்ஸ் போதும். இந்த விஷயங்கள் நாம் விவசாயிகள்கிட்ட சொன்னால், இப்போ கூட சொல்கிறேன்னா விவசாயிகள் அக்செப்ட், அப்படியும் அக்செப்ட் பண்ணலைன்னா விட்டுருவோம். அதனால் எந்த கம்பல்ஷனும் இல்லை. எனக்கு ஒரே ஆட்சேபனை, இதை நடத்துபவர்களுடைய குறிக்கோள் மத்திய மாநில சம்பந்தமானது கொண்டு தமிழ்நாடு தனி நாடு. இது என்ன, அதுவும் இவங்கெல்லாம் என்ன நினச்சிதுங்கிறாங்க, தனி தமிழ்நாடுன்னு அறிவிச்சுட்டா தமிழ்நாடு அதிபர்கிட்ட கர்நாடகா, கேரளா, ஆந்திரா முதல்வர்கள்லாம் எசமா நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ எடுத்துக்கிட்ட பிறகு மீதியை நாங்கள் உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லிவிடுவாங்கன்னு நினச்சி. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இன் யுனைடெட் இந்தியா. அதை நான் வலியுறுத்தி தான் ஆகணும். இவர்கள் பிரிவினைவாதிகள், அதனால தான் எதுக்குறேன். இல்லைன்னா எதுக்க மாட்டேன். நாட் ஆன் பேஸ் ஆஃப் இஷ்யூ. ஹைட்ரோ கார்பன் திட்டம் மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரப்படுவதற்கு முன்பாக மக்களோட கருத்து கேட்பு மாதிரியான விஷயங்கள்ல அவையெல்லாம் முறையாக நடத்தப்படவில்லை. அந்த பகுதி மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஃபீல்டுக்கு ரிப்போர்ட்டு, உங்கள் டெக்னிக்கல் கமிட்டி இந்த இடத்துல ஃபீஸிபிளாக பிளான் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த பகுதி மக்கள்கிட்ட கருத்து கேட்பு மாதிரியான விஷயங்கள் ப்ராப்பராக நடந்திருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த தடவை பீக்கு வந்திருக்காது. 91லேருந்து நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயங்கள் உள்ளூர் மக்கள்கிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா
அந்த இது சரி, போட்டிருக்காங்க. நம்ம உங்களுக்கு தெரியாது இல்ல, அந்த ஒரு போர் பதவியில் இருக்கிறீங்க, கருத்து கேட்பு இல்ல, கூட்டம்லாம் எவ்வளவு சம்பிரதாயத்தனமாக இந்தியாவில் நடைபெறுகிறதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. இல்லை, அந்த வெல்ஹெட் நிலம் கையகப்படுத்துறதுக்கே கருத்து கேட்பு இருக்குது. ம். அதனால் இதெல்லாம் கையகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன நடந்தது இல்லைங்கிறத பற்றி தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற அளவுக்கான சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு அப்ப இருக்க வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த வெல்ஹெட் ம். போட்டிருக்காங்களே, இது என்ன ராத்திரியில் 1 மணி நேரத்தில் இருட்டு உள்ள உத்தரக்கும் தெரியாமல் ரகசியமாக போட்டாங்களா? அதனால தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எங்கே வருது, மக்கள் ஏற்றுக்கொண்டு இதை அனுமதித்து ஈவன் த்ரூ தேர் சைலன்ஸ் அங்கே இவ்வளவு நடந்திருக்கு, இத்தனை ஆண்டுகளாக நடந்திருக்கு, ஒரு 10-15 வருஷமாவது எடுத்துக்கொண்டு இருக்குது. அதற்கு பிறகு இந்த பிட்டருக்கு ரைவல் கம்பெனிஸ் கான்ஸ்பிரசி தியரியா சார் என்ன, அவங்க இந்த மே7 மாக்காயிக்கா இந்த மாதிரியான நக்சலைட் எலிமெண்ட்ஸு, இல்லை நம்ம சீமான் மாதிரி தமிழ் பிரிவினைவாதிகள், இவங்க மூலமாக கூட விவசாயிகளை திருப்பி விட்டுருக்கலாம். எனக்கு தெரியாது, ஆனால் வாய்ப்பு இருக்குது தானே. ஏன்னா இந்த 15 வருஷமாக எதிர்க்காத விவசாயிகள் இப்போயும் எதிர்க்கிறாங்க. அதுலேயும் இப்போ பல விவசாயிகள், நேற்று இரவு பேசியவர்கள் கூட, சார் நாங்கள் கால் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடி, ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் சென்டர் மாநில அரசு அனுமதி கொடுக்கலைன்னா செய்ய மாட்டோன்ட்டாங்க, மாநில அரசு அனுமதி கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதாவது கொடுத்ததை மறுக்கலாம், இப்போ கொடுக்க மாட்டோம்லாம் சொல்கிறது அதுவும் எகெயின் ஒரு டிஸ்ஆனஸ்ட் தான், நேர்மை இல்லாத பேச்சு. அந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு நடந்திருக்கிற ஒரு விஷயந்தான் இது. அதனால் நான் இப்போ அது குறையும் சொல்ல விரும்பலை. திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஆட்சியில் இருக்கோம், நாம் அதை ஃபேஸ் பண்ணணும். அதுவும் நாங்கள் தெளிவாக இருக்கோம். மக்கள் விரும்பாமல் அவங்க மேலே எதுவுமே த்ரஸ்ட் பண்ண தயாரில்லை. ஆனால் நெடுவாசல் விவசாயிகளை கூட்டிகிட்டு போய் மற்ற இடங்கள் இருக்கிறத காட்டுறதுக்கு கூட வி ஆர் ரெடி. ஏன்னா டு டிஸ்பெல் தி அன்னெசரி டவுட்ஸ், அதுக்காக. அதனால் இது ஏன் வந்ததுங்கிறதும் கூட இட்ஸ் அ மேட்டர் ஃபார் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது என்னோட கருத்து. இல்லை, நீங்கள் அப்படி அதுக்கு ஒரு விசாரணை வேணும்னு சொல்கிறீங்க இல்லையா? இல்லை, அது கூட உதாசீனப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறேன், சரியான வார்த்தை. இல்லை, நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, கிராம மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, கால் ஆஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் உள்ளூர் எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், அவர் முடியாதுங்கிறார். தேர் ஆர் 2 ஒப்பீனியன்ஸ் ஈவன் நவ் அந்த போராட்ட குழுவில். ஓகே, தமிழ்நாட்டில் இருந்த இன்னொரு மிக முக்கியமான, திரும்பவும் பாஜக பிளேம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்பது, ஈஷா யோகா மையத்தில் விதிமுறைகளுக்கு மீறி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது, அவர்கள் மீது வழக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் கூட, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருப்பதை தெரிந்தும் கூட பிரதமர் எப்படி அப்படி ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. அதற்கு பாஜக தரப்பிலிருந்து இப்போது வரை முறையான ஒரு பதில் கொடுக்கப்படலையே. அதாவது நான் பதில் கொடுத்தேன்னா திருப்பியும் நான் மற்றவரை சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு முனிசிபல் வயலேஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குன்னா லெட் தட் பாடி டேக் ஆக்ஷன், அது ரெகுலரைஸ் பண்ணட்டும். இந்த சென்னைக்குள்ளே எத்தனை பெரிய பெரிய வர்த்தகர்களோடது வயலேஷன்ஸு அப்ரூவல் இல்லாமல் கட்டியிருக்காங்க, ஐ ஹவ் காட் அ லிஸ்ட். நான் அதனால் அந்த இஷ்யூ சரி பேசலை. பக்கத்தில் இருக்கிற காருண்யா ஒரு பிளாக்குக்கு 64,000 ஸ்கொயர் ஃபீட், 8 பிளாக்கு, காட்டு ஆற மறித்து கட்டி, இந்த மாதிரிலாம் வயலேஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. அங்கே யூபிஏ சேர்மன் வந்தப்போ இன்றைக்கி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற யாருமே வாதொறக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்ன, அதுதான் உள்நோக்கமாக இதுக்கு அப்படிங்கிற கேள்வி என் மனசுக்குள்ளே வருது. என்ன, இங்கே ஒரு சிவராத்திரி அன்னைக்கு இந்த நாடு முழுவதும் இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் வழிபடுகின்ற சிவனுக்கு, ஆதியோகி அவருக்கு ஒரு திருவுருவம் முகம் திறந்து வைக்கிறதுக்கு பிரதமர் வர்றதில்லை, என்ன தப்பு இருக்குங்க? அதில் வீரமணி கேட்குறார், சிவனுக்கு இவர் திரும்பவும் திறந்து வைக்கலாமா பிரதமர்னு, அப்படின்னா அன்சாரி மசூதிக்கு போய் நமாஸ் பண்ணலாமான்னு கேட்குறப்ப இல்லை, இப்போ இங்கே இது அதான் சொன்னேன், ஆன்டி ஹிந்து ஃபோர்ஸஸ். இல்லை, இப்போ அடிப்படையிலான கேள்வி, காருண்யா யூனிவர்சிட்டி ஒரு தவறுகள் செய்திருக்காங்கன்னா, அந்த தவறுகள் செய்திருக்க வேண்டிய நிறுவனத்திற்கு ஏதோ ஒரு விழாவில் யூபிஏ சேர்மன் கலந்துக்கிட்டாங்கன்னா அதற்கு பிறகு அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறதா முதல் குற்றச்சாட்டு. அதே குற்றச்சாட்டு தான் ஈஷா மேலே வைக்கப்படுகிறது. தவறுகள் களையப்படணுமே தவிர, தவறுகள் செய்கிற ஒரு நிறுவனங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வருகிற போது அந்த தவறுகள் வலுவிழந்து போகிறதுங்கிறதா இங்கே வைக்கிற குற்றச்சாட்டு. பாருங்க, இவர்கள் சொல்லுவது வழக்கு இருக்கிறது, தவறு இருக்குது, வயலேஷன்ஸ் இருக்குன்னு பேசுறது எல்லாமே
100% அது அப்படியே பக்காவாக இருக்கிறதான்றது சொல்ல முடியாது. லெட் கோர்ட் ஆர் தி கன்சர்ன்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் தம் டிசைட், வி ஆர் நாட் கோயிங் டு இன்டர்ஃபியர். சிவராத்திரியில் அந்த விழாவில் பிரதமர் கலந்து கொள்ள ஆஸ் அ ஹிந்து அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. அதை கொஸ்டினே யாரும் பண்ணக்கூடாது. இல்லை, இப்போ பிரச்சனை என்பது அது ஆன்மீக விழாவா இல்லையா என்பதல்ல. ஒரு பிரச்சனை இருக்கிற, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் இயற்கையை அழித்திருக்கிற அல்ல மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு சீர்கேட்டுக்கு காரணமாக இருக்கிற ஒருவர்னு குற்றச்சாட்டப்பட்ட ஒரு நபருடைய நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறாருங்கிற கோணத்துல தான் காருண்யா பற்றி பேசாத சக்திகள் இவரை பற்றி பேசுறதையே நான் சொல்றேன். அவர் ஒரு ஹிந்துங்கிறதுனால பேசுறாங்க. இவர்களுடைய நோக்கம் புகார் மேலஃபைடு. நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். இன்னைக்கு மத மாற்றம் அந்த ஏரியாவில் காருண்யா பண்ணி கொண்டு இருக்கின்ற அட்டூழியங்கள், அங்கே இருக்கிற மாணவர்களை ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு ப்ரே பண்ண சொல்கிற அதிக்கிரமங்கள், இதை பற்றி ஏன் யாரும் பேசுறதில்லை? அதோடு மட்டும் இல்லை, 1000 ஆண்டு பழமையான ஒரு ட்ரைபல் டெம்பிளில் ட்ரைபல்ஸை வழிபாடு நடத்துறதுக்கு அனுமதிக்காது. இது எல்லாத்தையும் பேசியிருந்து இவர்கள் இன்றைக்கி இதையும் பேசினா அவர்களுடைய நோக்கங்களில் பழுதில்லைன்னு சொல்லி நான் அதை பரிசீலிக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு தோணும். ஆனால் எனக்கு தோணுன ஒரு பெரிய பிடிவாத குணமே எனக்கு இருக்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் அனைவருமே மதம் மாற்றும் சக்தியின் கைக்கூலிகளாக செயல்பட்டவர்கள். அன்றைக்கி ஒரு இட்டாலியன் சோனியா போனது இந்த நாட்டில் கரெக்டு, வெள்ளைக்காரன் செஞ்சால் எல்லாம் ரைட்டுன்னு நினைக்கிற அடிமை புத்தியால் சொன்னீங்களான்னு எனக்கு தெரியலை. அதனால் இதை நீங்கள் பிடிவாதமாக நடப்பீங்கன்னா நானும் அதை பிடிவாதமாக நடப்பேன். ஹிந்து விரோதமாக யார் நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஹிந்து விரோதி இல்லை, சமநிலையில் பார்க்கணும்னு சொன்னால் அன்றைக்கி காருண்யா பற்றி பேசியிருந்திருக்கணும். பேசலையே. அதனால அப்போ வாயமுண்டு இருந்தவர்கள் இப்பயும் ஷட் யுவர் மவுத்ங்கிறேன். இல்லை, இது ராஜா அவர்களுக்கு தெரியாது இல்லை. காருண்யா ஒரு தவறு செய்திருக்கிறது அப்போது கேட்டீர்களான்னா அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் 2 தரப்பின் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. ஏன் 2 தரப்பின் மீதுமே நடவடிக்கை எடுக்காமலேயே அதுக்கு அதை நான் கேட்க மாட்டேன்னு சொல்றது பற்றின நாலேஜ் எனக்கு இருந்தால் நான் பேசியிருக்கேன். அதை பற்றின தகவல். ஏன்னா இப்போ திடீர்னு இவங்க எழுப்பினதுனால் எனக்கு அனதர் செட் ஆஃப் பீப்புள் அங்கே என்ன நடக்கிறதுன்னு எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. காருண்யா மீதோ இல்ல ஈஷா மீதோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே 2 நிறுவனங்களுமே மலையை வளைச்சு போட்டிருக்காங்க, காடுகள் அழிச்சிருக்காங்கிற புகார ஆதாரங்களோட பல தன்னார்வ குழுக்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீதிமன்றத்துக்கு ஏறிங்கிறதெல்லாம் போர்வை ஹிந்து விரோத குழுக்கள் என்று தெளிவா சொல்லுங்கிறேனா. ஏனால் இன்று வரை சோனியா காந்தி ஆஸ் யூபிஏ சேர்மன், நாட் ஆஸ் காங்கிரஸ் பிரசிடென்ட், யூபிஏ சேர்மனாக அவர் போனப்போ வாய் திறக்காதவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வாய் திறக்கும் உரிமை இல்லை. மற்ற விஷயம் நிர்வாகங்கள் கவனித்துக் கொள்ளும். 2 பேர் மேலே இருக்கிற தப்ப. அதான் என் நிலைப்பாடு. அப்போ வழக்குகள் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு வழக்குகள் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறீங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது சிவராத்திரி விழா, அவ்வளவுதான். பிரதமர் அவர் மீது இருக்க இது வயலேஷன்ஸ் இருக்கு, இதுல நான் தலையிடுறேன்னு சொல்லி தலையிட்டா நீங்க குற்றம் சொல்லலாம். பிரதமரே விட்டு போன பிறகு அதில் எப்படி தலையிட முடியும்னு அரசு இயந்திரத்துக்கு ஒரு ஒரு கமா போடுறதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நீங்க கொடுத்துட்டீங்கிறதா பிரச்சனை இல்லை. அவர் சிவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு வரார். நான் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் அன்னைக்கு ஆனந்தமாக அதை பார்த்திருக்கிறார்கள். அது பிரதமரோட கடமை. சரி, இந்த விவாதங்களுக்கு பிறகாவது அட்லீஸ்ட் காருண்யா நிறுவனத்தினுடைய முறைகேடுகள் பற்றியாவது மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும்னு நம்பலாமா? இல்லை, நான் கன்சர்ன் மினிஸ்டர்ஸ்ட்டு அப்ரோச் பண்ண ஒன்று இது பற்றி நான் இன்னி வரைக்கும் காருண்யா பற்றி பேசினேன் இல்லை. அந்த கொஸ்டினே தவறுகளை யார் செஞ்சிருந்தாலும் பேச வேண்டியதானே சார், நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? இந்த கொஸ்டின் எப்போ வந்தது? நீங்கள் இந்த நாட்டில் நான் ஹிந்துஸ் அவன் ஒன்றும் இல்லை, சிவன் தான் ஆதி மெசஞ்சர் ஃபார் முஸ்லீம்ஸ்னு சொன்னார்னு ஒருத்தர் அவர் தலையை வெட்டின்னு வந்தால் 10 லட்சம் அறிவிச்சிருக்கார் ஒரு அமைப்பு. சரி, அக்கலக்குக்காக தமிழ்நாடு பூரா டிவியில் ஒரு மாதம் டாக் ஷோ டிபேட்டு அவ்வளவு நடந்தது. ஏன் இதுக்கு நடந்த ஒரு செய்தி உண்டா? ஏன் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் தப்பு பண்ணினா அது தப்பு, ரைட்டு, அவங்க பண்ண அது அப்படிதான். ஆனால் ஹிந்துவை பற்றி மாத்திரம் நாங்கள் டெய்லி போட்டு தோச்சு எடுப்போம். அந்த ஆட்டிடியூடு தான் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக ரெசிஸ்ட் பண்ணணுமோ அவசியம் இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த நாட்டில் செக்குலரிசம்னு வார்த்தை யூஸ் பண்ண அத்தனை பேரும் ஆன்டி ஹிந்துவாக இருக்காரே ஒழிய அவர் மதசார்பற்றவராக இல்லை. அதனால நமக்கு என்ன இன்னும் வருது? ஆஹா, நம்ம மதம் ஆபத்துக்கு தாக்குதலுக்கு ஆளாகுமோ இன்னும் அதிகமாக, ஸோ இதை இன்னும் அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணணுமோ அப்படின்ற எண்ணம் வந்தது. அதனால நாளைக்கு இந்த ஃபட்வா 10 கோடி கூட அந்த ஃபட்வாவுக்கு எல்லா மீடியாவும் டாக் ஷோ நடத்தினா வரவேற்பேன்.
இயற்கையை அழிக்கிறது அல்லது ஆன்மீகம்னு ரெண்டு பிரச்சனைகள் வந்தால் இயற்கையை அழிக்கிறதை விடவும் ஆன்மீகத்துக்கு தான் ராஜா அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பாரா? அப்படி இல்லை, பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேனே, எடுப்பிலே சொன்னேனே, அந்தந்த அமைப்புகள் என்ன வயலேஷன்ஸ் இருக்கோ லெட் தம் டேக் லீகல் ஆக்ஷன். நான் அதை பற்றி பேசவே தயாரில்லை. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முந்தைய நாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் இருப்பது ஒரு தற்காலிக பதவி, இன்னும் எத்தனை நாள் ஓரிரு நாள் இருப்பாரோ அப்படிங்கிறாரு. இதே மாதிரியான கருத்தை தமிழிசையும் முன்மொழிகிறாங்க. இந்த தமிழகத்தினுடைய தற்போதைய நடந்த அரசியல் நிகழ்வுகளில் பாஜக தெரிவித்து வருகிற எல்லா நிலைப்பாடுகளையும் பேட்டிகளையெல்லாம் தொகுத்து பார்த்தா அந்த முதலமைச்சர் பதவி மீது அல்லது அதிமுக ஆட்சி மீது பாஜகவிற்கு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது. நீங்க 2 நாள் தான் இருக்க போறீங்க, இதெல்லாம் உங்க ஏற்பாடெல்லாம் தற்காலிகம் தாங்கிறதெல்லாம் ஏதோ உங்களுக்கு ஒன்று ஏற்கனவே தெரிவது போலவும் அதன் அடிப்படையில் நீங்க ஒரு கமெண்ட் சொல்றது போலவும் இருக்கிறது. சரி, அரசியல்ல சில கணிப்புகள் இருக்கலாம், அந்த கணிப்புகளுக்கான நியாயங்கள் இருக்கலாம், அந்த கணிப்பு நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இப்போ எங்களுக்கு 134 எம்எல்ஏ ஆதரவு இருக்குது அப்படின்னு முதல்ல, அப்புறம் அது 127 ஆச்சு, 122 ஆச்சு. இதில் இது நிலைக்காதுங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான நம்பிக்கைக்கு காரணம் ஆதாரம். நிலைக்காதுங்கிறது நம்பிக்கையா சார்? இல்லை, நிலைக்காதுங்கிற ஒரு ஒப்பீனியன் கருத்து வர்றதுக்கு காரணமே இந்த எம்எல்ஏக்களை பூரா கொண்டே ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தது. நியாயமாக எல்லாருக்கும் தோணும், அவங்க தான் உங்களை ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் இல்லை ஹாஸ்டலில் இருக்கட்டும், அவங்க பாட்டுக்கு சட்டமன்றத்தில் வந்து ஓட்டு போடட்டுமே, இது ஏன் பண்ணணும்னு தோணும். அது மட்டுமல்ல, அதில் ஊடகங்களில் தெளிவாக வந்த செய்தி, ஒரு 20 எம்எல்ஏக்களை அந்த கூவத்தூர் கோல்டன் பே ரிசார்ட்லேயும் வெளியில் ஒரு சின்ன தீவுக்குள்ளே அவங்கள வச்சுருந்தாங்க. அங்கே சாப்பாடு போகணுன்னாலும் படகுல தான் போகணும், they cannot come out. இந்த மாதிரியானது இருக்கும் பொழுது பலவந்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், அதனால் இந்த அரசாங்கம் நிலைக்காது, கவிழ்ந்துவிடும் அப்படிங்கிற கருத்து இருக்கலாம். என்ன, அதுக்கும் இது பற்றின பிஜேபிக்குன்னு ஒரு இது இருக்கணுங்கிறது ஜஸ்ட் அன் அசஸ்மெண்ட், அவ்வளோதான். அதிமுக 2ஆக பிளவுபட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் மூணாவா இப்போ 3ங்கிறேனா? தீபாவங்கிறது வந்து நீங்க பிளவுன்னு சொல்ல முடியாது, ஒரு புது கட்சி. அதிமுக 2ஆக பிளவுபட்ட போது ஓபிஎஸ் அணியை மறைமுகமாக பாஜக ஆதரிக்கிறது, அதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் தெரியுதுங்கிற குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொண்டிருக்கேன்? முதல்ல இந்த மாதிரியான ஒரு கருத்தை வச்சது எம் நடராஜன் அவர்கள். பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ரொம்ப டிக்னிஃபைடு பிஹேவியர் அண்ட் அப்ரோச் பிஜேபியோட. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரண செய்தி அறிவிக்க முன்னாடி அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி திரு ஓபிஎஸ் அவர்களை ஏகமனதாக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தார். 5 நிமிஷம் கூட டிலே பண்ணாமல் நள்ளிரவு 12 மணிக்கு அவர் பொறுப்பேற்கிறதுக்கு ஸ்வானின் அறிவிக்கப்பட்ட பின் நட்பின் காரணமாக தமிழ்நாட்டிலே ஒரு பிரபலமான அரசியல் தலைவருங்கிற காரணத்தினாலே பிரதமரே நேர வந்து அவருடைய மரியாதையை செலுத்திட்டு முதல்வரிடம் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை அணுகலாம், ஏன்னா லெஜிட்டிமேட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எங்கேயாவது அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் 2வது நாளே திரு தம்பிதுரை அவர்கள் ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணணும், இந்த சசிகலா அவர்கள் சிஎம் ஆனோன்னு 2வது நாளே பேசினார். உதயகுமார் போன்ற சில அமைச்சர்கள் அந்த மாதிரியான கருத்து சொன்னாங்க. அப்போ கூட பிஜேபியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், அல்லது டாக்டர் தமிழா இருக்கட்டும், அல்லது நானாக இருக்கட்டும், எங்கள்கிட்ட வந்து கேட்கும் பொழுதெல்லாம் அது அதிமுகவோட இன்டர்னல் அஃபேர், யார் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தால் எங்கள்கிட்ட டெய்லி கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அப்போவும் நாங்கள் என்ன சொன்னோம், இட்ஸ் தேர் இன்டர்னல் அஃபேர், யார் ஜென்ரல் செக்ரட்டரி லெட் தம் டிசைட். ஆனால் திடீர்னு என்ன காரணத்தில் பேசினாரோ தெரியாது, காவியமயமாக்க விட மாட்டோம், பிஜேபியை வேற இருப்போம், மோடி அதிமுக உடைக்கிறதுக்கு நினைக்கிறார், இப்படியெல்லாம் அவர்கள் தான் கற்பனையான குற்றச்சாட்டுகள். அப்போ தான் நமக்கு என்ன தோணுச்சு, ஓஹோ தேர் இஸ் சம்திங் ஃபிஷி இன்சைடு அப்படிங்கிறது மாதிரி. ஆகவே அதிமுகவில் நடந்த அனைத்திற்கும் அவர்களே காரணமே ஒழிய எந்த விதத்தும் பாரதிய ஜனதா கட்சியோ மைய அரசோ காரணம் இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார், செயல்பட்டார். அந்த அரசாங்கத்தோடு மத்திய அரசு எப்பவும் போல மற்ற அரசு நிதிஷ்குமார் அரசாக இருந்தாலும் சரி, மம்தா பானர்ஜி we used to cooperate, ஏன்னா அது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். இப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போனார், பிரதமர் பார்க்க மாட்டேன்னாரா, பிரதமர் பார்த்துருக்கார், இவர் கோரிக்கை வச்சுருக்கார், நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். ஆகவே இது வந்து சென்டர் டு ஸ்டேட் ரிலேஷன் தான்.
அன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் சிஎம்மாக இருந்தார், அதனால் அவரோட ஒத்துழைச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்றைக்கி இபிஎஸ் இருக்கார், இவரோட ஒத்து. தமிழக முதலமைச்சராக ஓபிஎன் பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தபோது டெல்லியில் பிரதமரை பார்ப்பதற்கு பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்கிற அப்பாயின்மெண்ட்டுகள், நாடாளுமன்ற எம்பிக்கள் 50 பேர் ஒரு பிரச்சனைக்காக பார்க்க போனால் அவர்களுக்கு கிடைக்க மறுப்பது என்பது பன்னீர்செல்வத்தை மட்டும் பாஜக தனியாக தத்தெடுத்து ஆதரவு கொடுக்கிறதுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை தம்பிதுரை அவர்கள் முன்வைத்திருந்தார். அதற்கு பல்வேறு இதே மாதிரியான சுச்சுவேஷன் எப்பெல்லாம் நடந்ததுங்கிறதையும் அவர் தொடர்ந்து பட்டியலிடுகிறார். மைத்ரேயன் உள்ளிட்ட முன்னாள் பாஜக தலைவர்கள் இப்போ அதிமுகவில் ஓபிஎஸ் பக்கம் இருப்பதையும் அவர் தொடர்ந்து கூர்ந்து கவனித்து இதையெல்லாம் ஒரு வலுவான காரணங்களா அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனா இதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லையா? அதாவது 1998-99 நாளை பின்ன அதிமுக உடைக்கும் பொழுது ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறதுக்காக மைத்ரேயனை நாங்கள் அனுப்பிச்சு வச்சோம் இல்லை. நான் கேட்குறேன், வேறு காரணத்துக்காக இவர் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பிரதமரை பார்க்கறதுக்கு போகிறேன்னு சொன்னால் அப்போ அதை என்டர்டெயின் பண்ணலைன்னா அவர் அதை தப்பாக நினைக்கலாம். ஒரே பிரச்சனைக்காக முதலமைச்சரும் வந்திருக்கார், இவரும் தம்பிதுரையும் எம்பிகளோட போகிறேங்கிறார். அதனால் முதலமைச்சருக்கு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து 2 மணி நேரம் பேசி கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக. அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎம் அங்கே போய் இருக்கும் பொழுது அவருக்கே தெரியாமல் இவர் போகிறார். இவரும் அதே லெட்டர் சசிகலாட்டேந்து. அது என்னென்னா, தே வாண்டட் டு யூஸ் பிஎம்ஸ் ஆஃபீஸ் ஆஸ் அ டூல் ஃபார் தர் இன்டர்னல் பார்ட்டி அஃபேர். அவர்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைக்கு பிரதமரை ஒரு கருவியாக பயன்படுத்துறதுக்காக முயற்சி செய்ததால் பிரதமர் அலுவலகத்தில் நீங்கள் உள்துறை அமைச்சரை பாருங்கன்னு சொல்லி, அதனால் அவர் தான் தட் வாஸ் அ மிஸ்chievous ஆக்ட், ரொம்ப விஷமத்தனமான செயல். ஒரே பிரச்சனைக்கு வந்திருக்கும் பொழுது சசிகலா பெருசா ஓபிஎஸ் பெருசான்னு நீங்கள் யார் வேணால் பெருசாக இருந்துட்டு போங்க, அல்லது நாளைக்கு மக்கள் முடிவு பண்ணட்டும், அதுக்கு பிரதமர் ஒரு கருவியாக பயன்படுத்த நினைக்கக்கூடாது. அந்த தவறை செய்தவர் தம்பிதுரை. அதனால தான் அன்றைக்கி அனுமதிக்கும். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி இந்த பிரச்சனைன்னு சொல்லியிருந்த ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். பிராமணர் அல்லாத இடைநிலை சாதியை சேர்ந்த ஒரு பெண் என்கிற காரணத்தால் சசிகலாவினுடைய தலைமையை அதிமுகவிற்கு வரக்கூடாது என அதிமுகவினரை விடவும் பாஜகவினர் நினைக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். பன்னீர்செல்வத்துக்கு இவர் தான் தலைமை தாங்கி பூனல் போட்டு வச்சாரா? என்ன பைத்தியக்கார பேச்சு? கி வீரமணி கடைசி நாள் வரை திருந்த மாட்டாருங்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் போதும். இது அதிமுக உள்கட்சி விவகாரம். ஜெயலலிதா அவருடைய மறைந்த ஜெயலலிதா அவருடைய சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாஜக எப்படி பார்க்கிறது? சரி, நீதிமன்ற தீர்ப்பாக பார்க்குது. இவ்வளவு ஆண்டுகளுக்கான ஒரு வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை, அதனால் அவரை பற்றி பேசுகிற தேவையில்லை. உத்தரப்பிரதேச தேர்தல் குறித்து எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது? நீங்கள் போனீங்களா? அடுத்த 5 மாநில தேர்தல்களில் பாஜகவினுடைய வெற்றி இந்த 3 ஆண்டு கால மத்திய பாஜக ஆட்சியினுடைய மதிப்பீடாக எடுத்துக்கொள்ளப்படுமா? அதாவது முதல்ல எனக்கு 60 நாளாக லெகமெண்ட் டயர்னால் கார்லேருந்து மேடைக்கு போகிறது, மேடையிலேருந்து இறங்குறங்கிற மாதிரியான ப்ரோக்ராம் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். அதனால் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ கூட பெனாரஸ் வர சொன்னாங்க, என்னால் வர முடியலைங்க. ஆனால் இந்த நாடு முழுவதும் சொல்கிறேன் நான், அதுவும் டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு மக்கள் மனநிலை ஒரு ப்ரோ மோடிஜி, அதனால் ப்ரோ பிஜேபி அந்த மனநிலை தான் இருக்குது. இப்போது இந்த 5 மாநில தேர்தல் எந்த மாதிரி இருக்கும்? அதுக்கு ஒரிசா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நான் மகாராஷ்டிரா கூட 2வதாக சொல்லுவேன். காரணம், மகாராஷ்டிரா நாங்கள் வலிமையாக இருந்த இடம், ஒரிசா மிக பலவீனமான இடம். அது மட்டும் இல்லை, ஒரு மாநிலத்தில் அதிகபட்ச ட்ரைபல்ஸ் இருக்கிற மாநிலத்தில் ஒரிசாவும் சத்தீஸ்கரும் வரும். 40% மேல் மலைவாழ் மக்கள் இருக்கிற மாநிலங்கள். அதில் ஜில்லா பஞ்சாயத்து, மாவட்ட ஊராட்சி, எந்த டவுன் ஓட்டரும் கிடையாது. ஈவன் டவுன் பஞ்சாயத்து ஓட்டர் கூட அதில் வர முடியாது. அதில் 36 இடங்களிலிருந்து 306 இடங்களாக பிஜேபி உயர்ந்திருக்கிறது. 40% இடங்களை கைப்பற்றியிருக்கோம். காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சியாக இருந்தது, இன்றைக்கி 3வது இடமில்ல, வெரி டிஸ்டன்ட் 3rd, வெறும் 22 சீட்டு ஜெயிச்சிருக்கு. இது எதை காட்டுது? ஏழை மக்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க பிஜேபி சர்க்காரை ஆதரிக்கிறாங்க, மோடி அவர்களை ஆதரிக்கிறாங்க. இந்த 5 மாநிலத்தில் பெரிய ஸ்வீப் உத்தராஞ்சலும் கோவாவும். மெஜாரிட்டியை விட அதிகமான இடங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வரும். ஃபைட் இருக்குதுன்னு சொன்னால்
அது பஞ்சாபில் இருக்குது. மணிப்பூரை பொறுத்தவரை பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஒன்றுமே இல்லாத இடம் நார்த் ஈஸ்ட்டு. அதில் ஒரு கணிசமான கௌரவமான பொசிஷன் பிஜேபிக்கு கிடைக்கும். இதுதான் என்னோட கணிப்பு. அதாவது 3 கவர்மெண்ட் உறுதி. பஞ்சாபிலும் கூட கூட்டணி சர்க்கார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே தான் ஃபைட்டே இருக்குது, மற்ற இடங்களில் ஃபைட்டே இல்லை. மணிப்பூரில் கணிசமான இடங்கள் வெற்றி பெறுவோம். நான் முதல்ல கேட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது ஒரு உதாரணம் தான். தமிழகத்தினுடைய அரசியல் மனநிலைன்னு ஒன்று இருக்குது தமிழக மக்களுக்கு. அந்த மனநிலைக்கு எதிராக பாஜக செயல்பட்டு கொண்டே இருக்கிறதுங்கிறதுக்கு இன்னொரு பெரிய உதாரணம் நீட் தேர்வு. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு அதற்கு விலக்களிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை எல்லா கட்சிகளும் தொடர்ந்து முன்னிறுத்தி வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இங்கிருந்து எழுகிற குரலை மத்திய பாஜக அரசு ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லைங்கிறது நீங்கள் அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிற கால தாமதத்தையே ஒரு பெரிய காரணமாக காட்டுறாங்க ஒவ்வொரு முறையும். முதல் இந்த நீட்டு தேர்வு பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குது, அதைத்தான் செயல்படுத்தி கொண்டு இருக்கோம். அந்த தீர்ப்புக்கு எதிராக இங்கே ஒரு தீர்மானம் வந்திருக்கு. இது சட்டமானாலும் இட் கேன் பி சேலஞ்சு. சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடலாம். ஆனால் என்னோட பிரதானமான கேள்வி, தொடர்ந்து இந்த 50 ஆண்டுகள் தமிழ் மக்களை தனிமைப்படுத்தி கொண்டே இந்த மாநிலத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், நீங்கள் சொல்கிற அரசியல் மனோநிலை உருவாக்குபவர்கள் இருப்பது தமிழகத்திற்கு நல்லதான்னு நாம் கொஞ்சம் விவாதிக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். இது இந்த நீட்டு பற்றி மட்டும் இல்லை, நீட்டை பற்றி நான் சொல்லிட்டேன். நாளைக்கு இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாலும் கூட சுப்ரீம் கோர்ட் இது தள்ளுபடி பண்ணுறதுக்கான அதே விஷயம் தானே சார் ஜல்லிக்கட்டில் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டை மீறி நம்ம ஒன்று பண்ணோம். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜல்லிக்கட்டில் பண்ணோம், மாநில சர்க்காரோடது இல்லை. இப்போ என்னுடைய கேள்வி இதுதான். என்னோட பிரதான கேள்வி, ஜல்லிக்கட்டு ஒரே ஒரு ஜல்லிக்கட்டில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. தமிழக மக்களினுடைய மனநிலை என்பது தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறதுன்னு நம்ம ஒரு வாய்ஸ் வைக்கிறோம். இந்த வாய்ஸை ஏற்றுக்கொண்டு ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு இப்போ இந்த இடத்துல தமிழக மக்களினுடைய குரலை கேட்டது போல பிரதான பல்வேறு விஷயங்கள்ல ஏன் கேட்கறது இல்லைங்கிறதா இல்லை. நீட்டு பொறுத்தவரை ஈவன் அகடமிஷியன்ஸ் மத்தியில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. நான் சொல்றது கட்சிகள், அரசாங்கம், தமிழக அரசாங்கம் 2 தான். இல்லை, நான் அதை பற்றியே பேச விரும்பல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான திங்கிங்க்கு எதிரான திங்கிங் இருக்கிறத கூட நம்ம மக்களிடம் எடுத்து செல்லலாம். 50 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல நாம் தமிழர்கள் தான் டாமினேட் பண்ணோம். இன்றைக்கி இது ஆந்திரா ஒரிசா கையில் இருக்குது. என்ன சரி, இங்கே தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் மருத்துவ சீட்டுக்கு சொல்கிறேன், இது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இருக்கிறத விட்டுருங்க. அதில் போன வருஷம் அரசு பள்ளிகளில் சமச்சீர் கல்வியில் படித்த மாணவர்களுடைய பங்கு ஷேர் 5%. தொடர்ந்து அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது. ஏன்? எங்கிட்ட சாதாரண விவசாய தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் எப்படியாவது என் குழந்தைக்கு சென்ட்ரல் ஸ்கூலில் சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது இவர்களுடைய முழு சிலபஸை பற்றி, கல்வி பற்றிய இவர்கள் அணுகுமுறை பற்றி, சிந்தனை பற்றி கீழ் லெவல் வரைக்கும் மக்கள் மனதிலே பெரிய மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாம் அதாவது அகில இந்திய அளவிலான போட்டிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் தமிழக மாணவர்கள்ங்கிறது கூட மாணவர்களின் எதிர்காலத்தில் அவங்க தேசிய அளவில் எக்ஸாமினேஷன்ஸில் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது, நாளைக்கு ஆல் இண்டியா செலெக்ஷன்ஸில் அவங்க செலக்ட் ஆகிறது, இதுகளுக்கு எதிராக அமையலாம். அதனால் நீட் இஸ் குட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது எங்களோட கருத்து. சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்கிற அந்த குறிப்பிட்ட நாளில் தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்வுகளை பாஜக எப்படி பார்க்கிறது? என்னோட 2 கருத்துக்களை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒன்று, சூழ்நிலையின் காரணமாக ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை நான் அதுக்கு முன்னாடியே வலியுறுத்தியிருக்கேன். காரணம் என்ன? எம்எல்ஏஸை கொண்டே வச்சு 10-15 நாள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அது ஒரு எம்எல்ஏ, நம்ம டி நகர் எம்எல்ஏ சொல்கிறார், அப்படியே சொர்க்கமாக இருக்குது, எனக்கு கோழி கிடைக்கிறது, இது கிடைக்கிறது, அது கிடைக்கிறது, நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோண்டெல்லாம். அதனால் அந்த மாதிரி அதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை என்ஜாய் பண்ணாமல் கை தூக்கிறத எதிர்த்து தூக்க முடியாது. அதனால் ரகசிய வாக்கெடுப்பு இந்த சூழ்நிலையின் காரணமாக வேணும்னு வலியுறுத்தினோம். அதை சபாநாயகர் அனுமதிக்காது ஒரு தார்மீக தோல்வி ஸ்பீக்கருக்கே.
அது என் கருத்து. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சபாநாயகரோட சேரை உடைக்கிறது, மைக்கை உடைக்கிறது, அவர் கையை பிடிச்சி தள்ளுறது, இந்த மாதிரியாக நடந்து கொண்டதை பிஜேபி டோன்ட் அப்ரூவ். நான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஆனால் அதை ஜாதியபாதமாக திருப்ப தனபால் அவர்கள் நினைத்ததும் கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அந்த ஸ்பீக்கர் சேரில் அதிமுகவை சேர்ந்த யார் இருந்திருந்தாலும் திமுக காரங்க இப்படி தான் நடந்திருப்பாங்க. அதனால் இது 3 தான் எனக்கு அங்கே நடந்ததை பற்றின கருத்து. இவ்வளவுக்கு அரசியல் கலைவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மணி நேரத்திலையும் அரசியல் முடிவுகள் மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநரை நியமிக்கிறதுல கூட பாஜக இவ்வளவு தாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன? எத்தனை மாத காலமாக ஒரு பொறுப்பு ஆளுநரை வச்சு எவ்வளோ பெரிய டிரான்சிஷன் பீரியட் முடிஞ்சிருக்கு? மார்ச் மாதம் நியமனம் வந்துடும், இந்த மாதத்தில் உறுதியாக எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியினுடைய இறுதி கேள்வி, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தெரிவித்த மிக முக்கியமான ஒரு கருத்து, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை எச் ராஜா எப்படி பார்க்கார்? அதற்கான சாத்தியக்கூறுகள் தொலைநோக்கு பார்வையில் ஏதாவது தெரிகிறதா காட்சிகள்? சரி, நான் ஏற்கனவே இது பற்றி பல்வேறு விஷயங்களில் வாதங்கள் வச்சுருக்கோம். அதனுடைய ஒரு இறுதி வடிவமாக திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த ஒரு கோஷமாக காயின் பண்ணியிருக்காங்க. தமிழ், தமிழன், தமிழகம், இந்த 3 இந்த கழகங்களுடைய கொள்கையால் பின்னடைவை சந்தித்து இருக்கிறது. அதுக்கு மாற்று வேணும். ஆகவே இந்த ஒரு திங்கிங்குக்கு அவர் ஒரு ஸ்லோகன் மூலமாக உருவம் கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், பாலிட்டிக்ஸுங்கிறது 84 வெறும் 2 எம்பி வச்சுருந்தோம். அப்போ ராஜீவ்காந்தி இன்னும் ஒரு தலைமுறைக்கு எதிர்க்கட்சிகளுக்கு வேலை இல்லைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பூரண பெரும்பான்மையோடு பிஜேபி இருக்குது. அதனால் வி ஆர் வெட்டரன்ஸ் ஆஃப் மெனி பேட்டில்ஸ். நிச்சயமாக இன்றைக்கி இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு நடக்கட்டும், இல்லை 10 வருஷம் கழிச்சு, வாட் இஸ் தேட்? ஆனால் அதுக்கான இனிஷியேட்டிவ் இன்றைக்கி தானே ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு தேசிய மாற்று, நேஷ்னல் ஆல்டர்னேட்டிவ் பிஜேபியால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கிற தலைவரே கனவு கண்டுருக்காருன்னா அதிமுகவில் இருந்தால் சிஎம் ஆகிருப்பேன். அதனால் அந்த கட்சியால் முடியாது. ஸோ அந்த விஷயம் இட் கிவ்ஸ் அ டைரக்ஷன். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு பல சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. வியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றி. இன்னும் ஒரு வியூகம் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.